Good morning, children. This is Unit 3, Geography, Hydrological Cycle. In the second lesson, we have studied about weather and climate. This is third lesson, Hydrological Cycle. Here, in this lesson, some learning objectives are there to understand the status of water on the earth, to learn the basic concept of hydrological cycle, to study the different components of hydrological cycle. Okay, now introduction. Water is one of the most important elements on the earth. எர்த்துன்னு சொன்னாலே அதில் வாட்டர் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் ஃபார் சர்வைவல். வாழ்கிறதுக்கு நாட் ஓன்லி பிளான்ஸ், நாட் ஓன்லி அனிமல்ஸ், எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்ன வேணும்? வாட்டர் தேவை. அப்பார்ட் ஃப்ரம் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் ரெக்கார்ட் ஃபார் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் எக்ஸெட்ரா. குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, என்ன வேணும்? எல்லா தேவைக்கும் தேவை. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அண்ட் ஆல்சோ agriculture. Then water is very essential for carrying out almost all economic activities. So water is an indispensable element without which life form on the earth is not possible. அதனால் வாட்டர் இல்லாமல் லைஃப்பில் என்னது இல்லை? லைஃபே இல்லை. சரியாம்மா? தென் வாட்டர் ஆன் த எர்த்தில் வாட்டர் எந்த அளவு காணப்படுகிறது? About 71% of the earth surface is covered by water. எர்த்தில் இப்போ 100% வச்சுக்க, அதில் 71% ஃபுல்லாக என்னது இருக்குது? வாட்டர் தான் இருக்குது. நம்மளே கெஸ் பண்ணிக்கோமே, நம்மள 3 sides நமக்கு என்ன தான் இருக்குது? வாட்டர் தான் இருக்குது. கவர்ட் பை ஓஷன்ஸ் அண்ட் ஆல்சோ சீஸ். 1 சைடில் லேண்ட். சரியாம்மா? அப்போ அபவுட் 71% of the earth surface is covered by water. Then the quantity of water present on the earth is about 326 million cubic miles. அவ்வளோ மைலுக்கு என்ன இருக்குது? வாட்டர் தான் சரௌண்ட் ஆகிருக்கு. இட் இஸ் ஹார்ட் டு விசிபிள் திஸ் மாசிவ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம கண்ணுக்கிட்ட தூரம் வர என்ன தான் இருக்குது? வாட்டர் தான் இருக்குது. நம்மளால் அதை பார்க்க சரியாக என்னது அளவிடவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் இஸ் saline and is found in seas and oceans. மெயினாக இங்கே தான் இருக்குது. சீஸ்லேயும் ஓஷன்ஸில் இருக்குது. சால்ட் வாட்டர் கான்ஸ்டியூட் about 97.2% and the fresh water is only 2.8%. நிறைய வாட்டர் இருக்குது, பட் ஃபுல்லாக எப்படி இருக்குது? சால்ட் வாட்டர். ஸோ சால்ட் வாட்டர் தான் 97.2%, மீதி இருக்க 2.8% தான் ஃப்ரெஷ் வாட்டர். அவுட் ஆஃப் திஸ் 2.8%, about 2.2% is available as surface. அந்த 2.8ல் 2.2 தான் எங்கே இருக்குது? சர்ஃபேஸ் லெவலில் இருக்குது. மீதி இருக்குது எங்கே இருக்குது? கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர்னா அண்டர் கிரவுண்டு. மேலே இருக்குது ஜஸ்ட் 2.2%. தென் ரிமைனிங் 0.6% அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஃப்ரம் திஸ் 2.2 surface water, 2.515 is available in the form of glaciers and ice caps. இனி இந்த 2.2ல் வந்து 2.15 எப்படி இருக்குது? கிளேஷியர் தான் பனிக்கட்டியாக இருக்குது. ஐஸ் கேப்ஸ் பனிக்கட்டியாக இருக்குது. ஜஸ்ட் 0.01% is takes in lakes and streams, and the remaining 0.04% is other forms. அதுலேயும் மீதி வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் ஸ்ட்ரீம்ஸாகவும் லேக்ஸாகவும் ஏரியாலாகவும் நீரூற்றுகளாகவும் காணப்படுகிறது. மீதியெல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்குது. வெறும் 2.8 தான் என்னது? நல்ல வாட்டர். அதுலேயும் 2.2 தான் சர்ஃபேஸ் வாட்டர். அதுலேயும் இந்த 2.15 கிளேஷியராக இருக்குது. ரிமைனிங் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் தான் என்ன இருக்குது? நமக்கு நல்ல வாட்டராக இருக்குது, சர்ஃபேஸில் இருக்குது. ஒன்லி அபவுட் 0.25% of the total groundwater of 0.6% can be economically extracted with the present drilling technology. அப்போ நமக்கு இருக்கிறது வந்து ரொம்ப லிட்டில் வாட்டர். வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஆர் பொட்டென்ஷியலி யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ்.
Water in India is available in three sources. They are precipitation, surface water, and also groundwater. So, three sources: precipitation. Precipitation மழைப்பொழிவு. Then surface water, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னு நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வாட்டர். ஸோ 3 வகையாக நமக்கு நீர் இருக்குது. ஒன்று மழைப்பொழிவு, precipitation, தென் சர்ஃபேஸ் வாட்டர், நிலத்துக்கு மேலே இருக்க ஆறு குளம் இதில் இருக்க தண்ணி, தென் கிரவுண்ட் வாட்டர், அண்டர் கிரவுண்டில் இருக்க போர்வெல்லாம் இருக்குல்ல அந்த வாட்டர். சரியாம்மா? அந்த டேப்லெட் காலத்தில் நீ பார்த்துக்க எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது தண்ணி. Then hydrological cycle or water cycle. Hydrological cycle or water cycle. Hydrology is a science which deals with the various aspects of water, such as its occurrence, distribution, movement, and properties of the planet Earth. ஏர்த்தில் கூடிய அந்த அதோடைய எவ்வளோ தண்ணி தருது, எவ்வளோ மூமெண்டில் இருக்குது, எல்லாமே என்ன இருக்குது சொல்கிறதான் அது ஹைட்ராலஜிக்கல் cycle or water cycle. Then hydrological cycle is a global sun-driven process where water is transported from ocean to atmosphere, from atmosphere to land, and from land back to ocean. எல்லாமே சொல்லுது, லேண்ட்லேருந்து ஓஷனுக்கு போகிறது, தென் ஓஷன் டு அட்மாஸ்பியருக்கு போகிறது, அதை நீராவியாதது எல்லாமே என்னது ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அடங்கிடும். அது சுற்றி சுற்றி மாறி மாறி வரும். சரியாம்மா? அட்மாஸ்பியர்லேருந்து லேண்டுக்கு வரும், தென் லேண்ட்லேருந்து மறுபடியும் என்ன செய்யும், எவாபரேட் ஆகி அது வந்து என்ன செய்யும், அட்மாஸ்பியர் போகும், மறுபடியும் கீழே வரும், அது ஓஷனில் போகும், மாறி மாறி சுற்றி சுற்றி வரும். தட் இஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். இல்லையாப்பா? அடுத்து எவாபரேஷன் டேக் பிளேஸ். Evaporation takes place from the surface water and transpiration from the plants. Water vapor gets condensed at higher altitude by condensation, the nuclei, and form clouds. Then hydrologic cycle is a circulation of water. It is a continuous process and take place naturally. அது நேச்சுரலாகவே வந்திருக்கும், நம்ம யாருமே அது வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏமா 3 important phases of the hydrological cycle are evap, transpiration, then precipitation and runoff. இப்போது நம்ம பார்த்துட்டோம், மழை பொழியும், அது வந்து கடலோட கலக்கும், மறுபடியும் அது எவாபரேஷன் ஆகும், திருப்பியும் மறுபடியும் அது அட்மாஸ்பியர் போகும், திருப்பியும் கீழே வரும், ரன் ஆஃப் ஆகும், தண்ணி ஓடும், ஓஷனில் கலக்கும், அது வந்து மாறி மாறி சுழண்டு வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். சரி, நம்ம அந்த படங்கள் பார்த்துங்க. தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். There are 6 main components in hydrological cycle. They are evapotranspiration, condensation, precipitation, infiltration, percolation, and also runoff. But there are 6 main components. What are they? Evapotranspiration, then condensation, precipitation, infiltration, then percolation, and also runoff. நமக்கு தெரியும் எவாபரேஷன் அப்படின்னு சொன்னாலே தெரியும் ஆவியாதல். அதாவது அதிகமான டெம்பரேச்சர் ஆகும்போது கடல் நீர் ஆவியாகி மேகத்தோடு கலந்து மறுபடியும் அது வந்து நிச்சயம் மழையாக கீழே வரும். Then it is defined as a total loss of water from the earth through evaporation. எர்த்தில் உள்ள வாட்டரில் என்ன செய்யும், எவாபரேஷன் ஆவியாதல் மூலம் from the surface water bodies and the transpiration from vegetation. அதுதான் இது evapotranspiration அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா? அடுத்தது it crops in cropped area. It is difficult to determine the evaporation and transpiration separately. அது ஒன்றோட ஒன்று இணைஞ்சது. சரியாம்மா? அடுத்து வந்து எவாபரேஷன் நமக்கு தெரியும். எவாபரேஷனால் என்னது, ஆவியாதல். எவாபரேஷனால் என்னது, ஆவியாதல். இந்த படத்தில் பாரு, கடல் தண்ணி வந்து என்னது ஆவியாகி மேலே போகுது, அது மேகத்தோடு கலந்து மறுபடியும் மழையாக கீழே வரும். Evaporation refers to the process in which the liquid form of water changes into gaseous form. அது ஆவியாதல். ஆவியாகும்போது அப்படி என்னது நமக்கு தெரியும். இப்போ தண்ணி சூடாக வைக்கும்போது அது ஆவியாகும்போது மேலே புகையாக வர்ற மாதிரி இருக்கும் இல்லையப்பா?
அப்போ evaporation refers to the process in which the liquid form of water changes into gaseous form. அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது அது gaseous ஃபார்மில் மேலே போகும். Then temperature is a prime element which affects the rate of evaporation. அது டெம்பரேச்சரை பொறுத்து, டெம்பரேச்சர் நிறையா இருக்கும்போது எவாப்ரேஷன் நிறைய ஆகும், ஆவியாதல் நிறைய ஆகும். சரி, அப்போ ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. So there is a positive relationship between these two variables. Then the atmosphere gets nearly 90% of moisture from the ocean, seas, lakes and rivers through evaporation, and 10% of the moisture from plants to transpiration. அப்போது எவாப்ரேஷன் எதுலேருந்து நிறைய ஆகுது? ஓஷன், seas and also lakes and river. Then only 10% of the moisture from plants through transpiration. சரியாம்மா? அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆவி உயிர்ப்பு, அது ஆவியாதல், இது ஆவி உயிர்ப்பு, டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் vegetation. Then transpiration refers to the process by which water content in the plant and release into the atmosphere in the form of water vapor. அப்போ பிளான்ல உள்ள இந்த வாட்டர் வேப்பர், much of the water taken up by plants is released through transpiration. சரி, அப்போ மெயினாக வந்து இது வந்து எழுந்து வரும் பிளான்ஸில் உள்ளது. நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன்னா இது உறைஞ்சிருக்குது. It refers to the process in which the gaseous form of water changes into liquid form. gaseous formல இருக்குது, liquid formல மாறுது. Yeah. Then condensation is responsible for the formation of clouds. இங்கே வந்து எவாப்ரேட் ஆகி அது இங்கே போயிடும், கிளவுட்ஸ்க்கு போயிடும், மறுபடியும் அது கிளவுட்ஸ் வந்து ரெயினாக கீழே வரும். These clouds produce precipitation. மழைப்பொழிவு, which is a primary route for water to return to the earth's surface. இங்கே உள்ளது கண்டென்சேஷன், இங்கே உள்ளது வந்து என்ன செய்யும்? ஆவியாகி அது மேகத்தோடு, கிளவுட்ஸ்னால் மேகத்தோடு கலந்து மறுபடியும் அது மழையாக மறுபடியும் லேண்ட் சர்ஃபேஸில் வந்து விழுந்து மறுபடியும் அது எங்கே போகும்? கடலில் கலந்து அது எவாப்ரேட் ஆகி மறுபடியும் கிளவுட்ஸோட போய் அந்த கிளவுட்ஸ் வந்து உறைஞ்சி மறுபடியும் இந்த மழையாக கிளை பொழிஞ்சி அந்த சைக்கிள் வந்து வாட்டர் சைக்கிள் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சரியாம்மா? route for water to return to the earth's surface in the water cycle. Condensation is the opposite of evaporation. Condensation is the opposite of evaporation. Condensation உறையிறது, ஆவியாதல்னா எவாப்ரேஷன் ஆவியாகிறது. ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் என்ன மாதிரிலாம் கண்டென்சேஷன் என்ன மாதிரி டைப்லாம் அது உறைஞ்சிருக்கு? டியூ, ஃபாக், ஃப்ராஸ்ட், மிஸ்ட் அண்ட் ஆல்சோ clouds are the different form of condensation. என்ன ஃபார்ம்லாம் உறைஞ்சிருக்குது? டியூனாலே பனிக்கட்டி மாதிரி. It is water droplet from the condensation of water vapor on the relatively cold surface of an object. It forms when the temperature of an object drops below the dew point temperature. டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும், வெயில் ரொம்ப குறைவாக இருக்கும்போது, வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது அது வந்து உறைஞ்சி நெல் இருக்குது. அதான் டியூ. நமக்கு விடிய காலத்தில் ஒரு மாதிரி மட்டும் பனி போல் இருக்கும் பார்த்தீங்களா, உறைஞ்சி, அது நம்ம ட்ராப்லெட்டாக அந்த செடிகளெல்லாம் கூட அந்த பனி துளியாக விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அது தட் இஸ் டியூ. தென் ஃப்ராஸ்ட், அதுவும் பனி தான். The ice crystal formed by deposition of water vapor on the relatively cold surface of an object is known as frost. It forms when the temperature of an object drops below the freezing point of temperature. இங்கேயும் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குமோ இது வந்து இந்த ஃப்ராஸ்டாக மாறும், உறைவு. தென் ஃபாக்னா மூடுபனி. ஃபாக்னா என்னது? மூடுபனி, ரொம்ப உறைஞ்சிருக்குது. ஏப்பா அப்போ fog is a suspended tiny water droplet of ice crystals in an air layer next to the earth's surface that reduces the visibility to 1000 meters or lower. இது வந்து ரொம்ப பனி உறைஞ்சிருக்குது, அதுதான் ஃபாக். அடுத்தது நெக்ஸ்ட் ஆல்சோ மிஸ்ட், ஆல்சோ மூடுபனி தான், அதுவும் ரொம்ப உறைஞ்சிருக்குது. மிஸ்ட் இஸ் டைனி droplets of water hanging in the earth. These droplets
form when the water vapor in the air is rapidly cooled. அது ரொம்ப கூல் ஆகும்போது இது என்ன செய்யும், பனி உறைஞ்சி அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் clouds, மேகம். Clouds consist of tiny water droplets, ice particles which are so small and light in weight. இங்கே போய் குளிர்ந்து இறுகி அது பிறகு அது வந்து மழையாக கீழே வரும். சரியாம்மா. நெக்ஸ்ட் precipitation, மழை பொழிவு. precipitation மழை பொழிவு. Precipitation refers to all forms of water that fall from clouds and reaches the earth's surface. மழையா பொழிஞ்சி அது என்ன செய்யும், reach the earth's surface, நிலத்தின் மேற்பரப்பை அடையும். For the occurrence of precipitation, clouds droplets in the ice crystals must grow heavy enough to fall through the air. மேகம் குளிர்ந்து மழையாக ட்ராப்பாக என்ன செய்யும், அது கீழே வரும். எப்போ அடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation, அதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரிலாம் மழை பொழிவு இருக்கும். The forms of precipitation in a region depends on the kind of weather or a climate of the region. அது வெதரையும் கிளைமேட்டையும் டிபெண்ட் பண்ணி அது வித்தியாசமான ஃபார்மில் மழை பொழிவாக இருக்கும். சரியாம்மா. The precipitation in the warmer parts of the world is always in the form of rain or drizzle. அது ஒரு ரெயினாகவும் இருக்கலாம், ட்ரிசில்னா மழை தூறல், சும்மா மழை தூத்திட்டே இருக்கும் இல்லையா. இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகுது ட்ரிசில்ஸ் மாதிரி இருக்கும், மழை தூத்திட்டே இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் ரெயின் நமக்கு தெரியும், மழை. த மோஸ்ட் காமன் கைண்ட் ஆஃப் precipitation இஸ் ரெயின். மோஸ்ட் காமன் மழை பொழிவில் மோஸ்ட் காமனாக இருக்குது மழை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. த precipitation in the form of water droplets is called rain. மழை நம்ம எல்லாரும் பார்த்தது. தென் நெக்ஸ்ட்டு ஸ்லீட்னா கொஞ்சம் கட்டியாக மழை விழுறது, ஆலங்கட்டி மழை. த precipitation which takes place in the form of mixture of water droplets and tiny particles of ice is known as sleet. ஐஸ் ஃபார்மேஷனில் கொஞ்சம் கட்டியாக கீழே விழும். சரி, அப்போ அதுதான் ஸ்லீட். அப்போ ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். As I fall, the raindrop freeze into solid particles of ice. ஐஸ் துண்டு விழுந்த மாதிரி இருக்கும். So the mixture of water droplets and the ice particle could fall on the earth's surface. விழும்போது சின்ன ஐஸ் துண்டா விழுந்த மாதிரி இருக்கும். At the freezing rain, at other times raindrops falling through cold air near the ground do not freeze in the air. இது freezing rain, orange இருக்கக்கூடிய rain. Then ஹெயில்னு சொல்லும்போது இது வந்து அதே மாதிரி தான், பனிக்கட்டி மழையாக பெய்கிறது. ஹெயில் ஆலங்கட்டி மழை தான். The precipitation which consists of rain pellets of ice which is larger than 5 mm in diameter is called hail or hailstone. இதுவும் பனி கட்டியாக விழும். சரியாம்மா. Then snowனா தெரியும், பனி உனக்கு. Often water vapor in a cloud is converted directly into snow pieces due to lowering of temperature. அங்கே வெயில் அளவு குறைவாக இருக்கும்போது இது என்ன செய்யும், கட்டியாக இருக்கும். அதான் தட் இஸ் ஸ்னோ. கீழே கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ அந்த பிக்சர்ஸ் பார்த்தா தெரியும். ரெயின் நம்ம ஆல்ரெடி பார்க்குறது. ஸ்லீட் அது கொஞ்சம் பனிக்கட்டியாக இருக்குது, ஃப்ரீசிங் ரெயின். தென் ஹெயில் பாரு, இது நல்லா கரெக்டாக அப்படி உருண்டை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஹெயில். தென் ஸ்னோ பார்த்தீங்களா. தென் நெக்ஸ்ட் infiltration, different forms of precipitation. Infiltration allows the soil temporarily to store water, making it available for plants use and organism in the soil. Infiltration ஊடுருவல், அதாவது மழை தண்ணி அங்கேயே ஊடுருவி போகிறது, நுழைஞ்சு போகிறது. அப்போ infiltration allows the soil temporarily to store water. அப்போ மழை பெய்யும்போது அங்கேயே நிலம் வந்து இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி உறிஞ்சி உள்ளே வைக்கிறது. அதுக்கு பேர் தான் infiltration, making it available for plants use an organism in the soil. அப்போ பிளான்ட்ஸு தண்ணி உறிஞ்சி வைக்கும்போது இது வந்து பிளான்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல். சரியா. The term infiltration and percolation are often used
interchangeably. இந்த ரெண்டும் வந்து interchangeably, somewhat same. The next, percolation. இந்த picture பார்த்துக்க. இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் உழந்து அது இடையில அங்கே பாறைக்கடலில் செடிக்கடலாம் போடுறது இல்லையம்மா. அடுத்த பர்குலேஷன், இது வந்து பாஞ்சு இப்படி வழிந்து ஓடுறது, தண்ணி அங்கேயும் ஓடாது, ஸ்டோர் ஆகுறது, தண்ணி ஓடுறது. பெர்குலேஷன் இஸ் அ டவுன்வர்ட் மூமெண்ட் இன் இன்ஃபில்ட்ரேட் வாட்டர் த்ரூ சாயில் அண்ட் ராக் லேயர்ஸ். சாயலுக்குள்ளே தண்ணி போய் நிற்கிறது, தென் ராக்கு கடைகளெல்லாம் போடுறது. தட் இஸ் பெர்குலேஷன். அடுத்து ரன் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து என்னது ரன் ஆஃப். ரன் ஆஃப் அந்த பேர்லேருந்தே உனக்கு தெரியும், தண்ணி ஓடுறது. ரன் ஆஃப் இஸ் அ வாட்டர் தட் இஸ் புல்டு பை கிராவிட்டி அக்ராஸ் லேண்ட் சர்ஃபேஸ். தண்ணி நல்லா இழுத்து ஓடுறது. அப்போ தண்ணி ஃபோர்ஸாக ரெயின் ரொம்ப பெருசாக இருந்தால் தண்ணி நல்லா இழுத்து ஓடும். இட் கம்ஸ் ஃப்ரம் unabsorbed water from rain, snow melt, irrigation or other sources. The runoff is a major contributor to the erosion which carves out canyons, gorges and related to landforms. அப்போ ரன் ஆஃப் தண்ணி இழுத்துட்டு ஓடுனால லேண்ட்ஃபார்ம்ஸ் கூட மாறும். சரி, பள்ளத்தாக்குகள், பெரிய பெரிய இந்த குழிகள், வளைவுகள் அதெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் ஆயிரும். ஏன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்டு லேண்ட்ஃபார்ம்ஸே வித்தியாசமாக நில அமைப்பே மாறுபட்டுரும். சரியாப்பா. த அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் தட் ஹேப்பன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ அந்த ரன் ஆஃப் வந்து ரெயின்ஃபாலை பொறுத்து தான் இருக்குது. ரெயின்ஃபால் கொஞ்சம் இருந்தால் தண்ணி ஓடுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெயின் ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா தண்ணி ஓடுறது ஸ்பீடாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் ரன் ஆஃப் தட் கேன் ஹேப்பன் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை பொறுத்து தான் ரன் ஆஃப் இருக்குது. சரியாப்பா. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ரன் ஆஃப். அந்த ரன் ஆஃபில் அந்த தண்ணி ஓடுறத என்னென்ன டைப்ஸ் இருக்குது? Based on the time interval between the instance of rainfall and generation of runoff, the runoff may be classified into following three types. That is surface runoff, sub-runoff and also base flow. Surface runoff, it is the portion of rainfall which enters the stream immediately after the rainfall. டக்குன்னு தண்ணி ஓடி அப்படி எங்கேயாவது ஸ்ட்ரீம்ஸ்லேயோ இல்லை ரிவர்லேயோ எங்கேயாவது கலந்துரும். சரியாப்பா. அப்போது enters the stream immediately after the rainfall. It occurs when the rainfall is longer, heavier and exceed the rate of infiltration. Then when the overland flow joins the streams, channels or oceans, it is termed as surface runoff or surface flow. அப்படியே நிலத்தில் பாஞ்சு அப்படியே எங்கேயாவது கடல்லையோ ஆற்றுலையோ இல்லை நீரூற்றுலையோ கலந்துரும். சரியாம்மா. அது வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப். அடுத்து சப் ரன் ஆஃப். The water that has entered the subsoil and moves laterally without joining the water table to the streams, rivers and oceans. இது எது கூடயும் சேராது, அப்படியே மேலோட்டமாக பாஞ்சு அப்படி போயிடுறது. சரியா. எந்த ரிவர் கூடயோ ஸ்ட்ரீம் கூடயோ ஓஷன்லேயோ கலக்காது. தட் இஸ் சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கலக்கும், சப் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கலக்காது. எது கூடயும் எனது மிக்ஸ் ஆகாது. அடுத்து பேஸ் ஃப்ளோ. It is flow of underground water from the saturated groundwater zone to the water channel. It is usually occurred at the downstream location where the channel elevation is lower than the groundwater table. Groundwater table அதாவது அந்த மேலே பேஸ்லேயே நின்று இருக்கும். Groundwater provides the stream flow during dry periods or small or no precipitation. மழை இல்லாத சமயம் என்ன செய்யாது, அந்த கீழே கிரவுண்ட் வாட்டரில் தண்ணி போக வாய்ப்பே கிடையாது. மழை இருந்தால் கிரவுண்ட் வாட்டர் வர, அதாவது அண்டர் கிரவுண்ட் வர தண்ணி போக வாய்ப்பு. சரியாம்மா. அடுத்து ரீகாப்பாரு. வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆன் எர்த். ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் ஃபார் சர்வைவல். வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும், பிளான்ட்ஸ் அனிமல் எல்லாருக்கும் அது தேவை. Then about 71% of the earth's surface is covered by water.
100%ல் 71% என்னதான் இருக்குது வாட்டர். அதில் 2.8 தான் என்னது ஃப்ரெஷ் வாட்டர், மீதியெல்லாம் salt water. And hydrological cycle is a global sun-driven process where water is transported from ocean to atmosphere, then from atmosphere to land, and from land back to ocean. அது மாறி மாறி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் வாட்டர் சைக்கிள். தெரியாமா? நிலத்தில் இருக்கும் தண்ணி அடுத்த க்ளவுட்ஸ் போகும், அட்மாஸ்பியர் போகும், மறுபடியும் கீழே வரும். That is called water cycle. There are 6 main components. They are evapotranspiration, condensation, precipitation, infiltration, percolation, and also runoff. Then precipitation என்னெல்லாம்? அது rain, sleet, freezing rain, hail, and also snow. Then infiltration அப்படின்னா percolation என்ன? நம்ம படித்ததெல்லாம் மறுபடியும் இருக்குது. சரியாப்பா? Then after that, one word answer is there. Then once again go through the lesson and try to mark all the one words. சரியாப்பா? Then afterward, teacher also send the one word answers. Okay, then if you have any doubt, ask me. Okay, ma. Thank you.